ஏன் வேணும்னே என் தாத்தாவை அவமானப்படுத்துறீங்க? ஏதோ என்னதான் இப்படி ட்ரீட் பண்றீங்க? நான் பொறுத்துக்கிட்டேன். என் தாத்தா என்ன தப்பு பண்ணாரு? அவரையே இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? இதெல்லாம் நான் பாட்டி கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? என்ன மிரட்டுறியா? சரி சொல்லு. நீ இத சொல்லி அதுக்காக அத்தை எங்களை ஒரு வார்த்தை கேட்டா கூட அடுத்த நிமிஷம் நாங்க யாருமே இந்த வீட்ல இருக்க மாட்டோம். அதுதான் உனக்கு வேணும்னா ஏய் தாராளமா போய் சொல்லு போ. நாமெல்லாம் இந்த வீட்டை விட்டு போகணுங்கிறது தானே இவ ஆசை. நீ போன் போடு பவித்ரா, போட்டு பாட்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. சொல்லதான் போறேன். ஐயோ பவித்ரா, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதம்மா. நான் ஏதோ சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்தாம்மா வந்தேன். என்னால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேண்டாமா. நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு தாம்மா வந்தேன். சம்பந்தி அம்மா சொன்னாங்களேன்னு தான் உட்காந்தேன். எனக்கு சாப்பாடு கூட வேணாமா. நான் கிளம்புறேம்மா. நான் இப்பவே கிளம்புறேம்மா. ஐயோ தாத்தா, நீங்க ஏன் தாத்தா கிளம்பணும்? இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு பாட்டி இவங்கள வார்ன் பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தும் வேணும்னே இவங்க இப்படி பண்றாங்க. இதெல்லாம் பாட்டிக்கு தெரிஞ்சாதான் இவங்க செய்யறது தப்புன்னு இவங்களுக்கு புரியும். என்ன பேசுற பவித்ரா? இத சம்பந்தி அம்மா கிட்ட சொல்லி அதுக்காக அவங்க இவங்கள திட்டி நல்லா இருக்கிற குடும்பம் ரெண்டாகணுமா? கொஞ்சம் நிதானமா இருமா. ஏன் ஒருத்தனுக்காக நீ இவ்வளவு பெரிய குடும்பத்தை இழந்துடக்கூடாது. எனக்கு இந்த அசிங்கமும் அவமானமும் இன்னைக்கு நேத்தா நடக்குது. எத்தனையோ வருஷமா நடக்கிறது தானே, விடு. இதெல்லாம் தப்புன்னு இவங்களுக்கே ஒரு நாள் புரியுமா. அன்னைக்கு இவங்களாவே மாறட்டும். நான் கிளம்புறேம்மா. நீ தயவு செஞ்சு இங்க நடந்தது சம்பந்தி அம்மா கிட்ட சொல்லிடாதம்மா, சரியா? ரொம்ப நன்றிங்கம்மா. சாப்பிடாமலேயே வயிறும் மனசும் நிறைய வச்சிட்டீங்கம்மா. நான் கிளம்புறேம்மா.